9 மணியை தாண்டி ஒரு அரசியல் கூட்டத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையெல்லாம் ஒத்தி வைத்து விட்டு நம்முடைய குடியாமுத்தூர் பகுதியில் இங்க வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். கடந்த 3 மணி நேரமா இருக்கிறாங்கன்னா இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், இதற்கு முன்பு அமைச்சராக இருந்தவர், இதே தொகுதியில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், இந்த குனியமுத்தூர் பேரூராட்சியினுடைய இதற்கு முந்தைய தலைவராக இருந்தவர், உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு 9 மணியை தாண்டி நம்முடைய தாய்மார்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அதை விட பெரிய பாகியம் ஒரு தலைவருக்கு கிடைக்க முடியாது, தொண்டர்களுக்கு ஒரு கட்சி கிடைக்க முடியாது. தாய்மார்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு. அதனால் இந்த அற்புதமான நிகழ்ச்சியில மாலை நேரத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமை சொந்தங்களே, இது ஒரு சாதாரண கூட்டம் இல்லைங்க, அது ஒரு தெருமுனை கூட்டம். ஆனா ஒரு தெருமுனை கூட்டத்திற்கு இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்போடு, ஒரு சக்தியோடு, ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு தமிழகத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் தேர்தல் அறிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. 5 ஆண்டுகளாக திமுகவினுடைய ஆட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு எல்லா மக்களும் ஒன்றை மட்டும்தான் சொல்கின்றார்கள், ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஆண்டது போதும், தமிழகத்திலே மக்கள் மாண்டது போதும், எங்களுக்கு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்கின்ற ஒத்தை கருத்துல தமிழகத்தில் எல்லோருமே எப்ப தேர்தல் வரும் என்று நின்று கொண்டிருக்கின்றார்கள். நீங்க பாருங்க, தமிழகத்தில் எந்த ஒரு ஆட்சி காலத்திலும் இல்லாத ஒரு அவலநிலை. 5 ஆண்டு காலம் ஆட்சியில், 5 ஆண்டு காலம். இன்னைக்கு தமிழகத்தில் 35 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. 14 அமைச்சர்கள் மீது ஏதோ ஒரு ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. KN நேரு அவர்களாக இருக்கட்டும், 10 ரூபாய் அமைச்சர் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கூட தமிழகத்தில் கொள்ளையடிப்பதற்காகவே ஒரு கூட்டம் 5 ஆண்டுகளாக மக்களை கசங்கி பிழித்து விட்டார்கள், கசக்கிட்டாங்க. மக்களுக்கு வேண்டாம். என்னதான் கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்தாலும் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு திமுக காரங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். என்னங்க சந்தோஷம் இல்லைங்க, தாய்மார்களுக்கு வங்கி கணக்குக்கு 5000 ரூபாய் அனுப்பிட்டோம், அவங்க எல்லாம் சந்தோஷமா வங்கியில போய் ஓடி போய் பணப்பெருக்க நிக்கிறாங்க, அவங்க சந்தோஷமா வங்கிக்கு போறதை பார்த்தவே தெரியலையான். நான் ஒரு திமுக காரங்கிட்ட சொன்னேன், அண்ணே அவங்க வங்கிக்கு ஏன் போனாங்கன்னா போட்ட பணத்தை புடுங்கிடுவேன் உடனே எடுக்க போயிருக்கிறாங்க, சந்தோஷமெல்லாம் யாரும் வங்கிக்கு போகல. அருமை சொந்தங்களை நீ நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பகுதியில் கோயம்புத்தூர்ல நம்முடைய அண்ணன் வேலுமணி அவர்கள் 10க்கு 10 தொகுதியும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்ற பொழுது, உங்களுக்கு தெரியும் கொரோனா காலகட்டம், நம்ம கோயம்புத்தூர்காரங்க நல்லவங்கிறனால அப்பப்ப நீங்க மன்னிச்சு சில பேர்த்த விட்டுறீங்க. இந்த முறை மன்னிக்க கூடாது என்பதற்காகத்தான் நான் ஞாபகப்படுத்துறேங்க. 10க்கு 10 வெற்றி கிடைத்தவுடன் தமிழகத்தில் கொரோனா தடுப்பு ஊசி கோயம்புத்தூர் பகுதிக்கு மட்டுமே குறைச்சிங்க அனுப்பினாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டம் செஞ்சாங்க, பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் செய்தது, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போராட்டம் செஞ்சாங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் போராட்டம் செஞ்சாங்க, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் போராட்டம் செஞ்சாங்க. கோயம்புத்தூருக்கு மட்டும் எதற்காக தடுப்பூசி குறைவாக அனுப்புறீங்க? 2021 மே, 2021 ஜூன், 2021 ஜூலை மாசம் நீங்க மறந்துடக்கூடாது. முதலமைச்சரே நேரா சிங்காநல்லூர் ESI மருத்துவமனைக்கு வந்தார், பத்திரிகை நண்பர்களை சந்திச்சார். அப்படியெல்லாம் இல்ல, நான் மருந்து கொடுக்கிறேன். கோயம்புத்தூர் மக்கள் தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த பகுதிக்குள்ள விடக்கூடாது என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு கொடுக்க தண்டனை. ஆனா இந்த முறையும் நாம் தெளிவாக இருக்கின்றோம். எந்த காரணத்திற்கும் தமிழகத்தில் அன்னை கோயம்புத்தூர் எப்படி உரக்க குரல்ல 10க்கு 10 என்று சொன்னார்களோ, இன்னைக்கு தமிழகத்தில் 210 தொகுதிக்கு மேல 234ல தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று எல்லோரும் ஒரு உறுதிமொழியோடு காத்துக் கொண்டிருக்கின்றார். சகோதரிகளே, இப்ப நான் பேசுறது நினைச்சு நீங்க கொஞ்சம் தப்பா நினைக்க கூடாது. 10ஆம் தேதிங்க இன்னைக்கு நாம 13ஆம் தேதி இங்க பேசிக் கொண்டிருக்கின்றோம். குனியமுத்தூர்ல தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி 3 நாளைக்கு முன்னாடிங்கம்மா விளாத்திக்குள்ள தூத்துக்குடி சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு பாப்பா 12வது பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. இயற்கை உபதைக்காக வீட்டுல கழிப்பறை வசதி இல்ல, பக்கத்துல ஒரு தோட்டத்துக்கு போறாங்க. 6 மணிக்கு போன பாப்பா 8 மணி வரைக்கும் வரல. அப்பா அம்மா உள்ளூர்ல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு 8:30 மணிக்கு புகார் கொடுக்க போறாங்க. காவல் நிலைய அதிகாரி சொல்றாரு, அண்ணே நான் புகார் வாங்க மாட்டேன், மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்க. மகளிர் காவல் நிலையம் இருப்பது விளாத்திக்குளம், இவங்க கிராமம். 11ஆம் தேதி காலையிலே விளாத்திக்குளம் மகளிர் காவல் நிலையத்துக்கு போறாங்க.
அந்த காவல் நிலையத்துடைய ஆய்வாளர் ஒரு சகோதரி, ஒரு பெண் இந்த குற்றத்தை பார்த்தோன்னே என்ன சொல்றாங்கன்னா, உன் பொண்ணு யாரு கூடவாது ஓடி போயிருப்பா, போய் தொலாவுங்கிறாங்க. ஒரு தாய்மார் கேட்க கூடாத ஒரு விஷயத்தை 11ஆம் தேதி காலையில விளாத்தி குளத்துல சொல்றாங்க. 11ஆம் தேதி மத்தியானம் 1:30 மணிக்கு அந்த பாப்பா 17 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு அந்த ஊருடைய ஒதுக்குப்புறத்துல கொலை செய்யப்பட்டு கிடந்தார். ஒரு ஏழை தாயினுடைய குழந்தை. அந்த பாப்பா 10ஆவதுல எவ்வளவு மார்க் வாங்கிச்சு தெரியுமாங்கம்மா? மேலே நம்ம சகோதரிகள் இருக்கிறாங்க. அந்த பாப்பா 12வது பரீட்சை எழுதுங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பு 10ஆம் வகுப்புல 500க்கு 495 மதிப்பெண் வாங்கிய சிறுமி. 495 மார்க், 5 மார்க் தான் எக்ஸ்ட்ரா வாங்கல. அந்த குழந்தை ஒரு பெரிய மருத்துவராக, ஒரு பெரிய பொறியாளராக, அந்த குடும்பத்தை அடுத்த கட்டம் எடுத்து செல்லக்கூடிய குழந்தையாக. அந்த குழந்தைக்கு என்ன பரிசுங்க? கயவர்களால் கருக்கலிக்கப்பட்டு கொலை. எதற்கு சட்டம் ஒழுங்கு செல்கிறோம்? அவங்க தான் 7-8 மணிக்கு ஸ்டேஷன் வர்றாங்களே, புகார் கொடுத்தோன்னே வெளியே வரலாமே, தொலாவலாமே, ஊர் பக்கம் எல்லாம் போலீஸ்கார வரலாமே, வரல. அடுத்த நாள் விளாத்திக்குளம் மகளிர் காவல் நிலையம். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இன்னைக்கு தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் கூட பாலியல் வன்கொடுமை. நான் படிக்கிறேன் பாருங்கம்மா. நேத்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாங்க. யார் நடத்துறாங்க? உள்துறை அமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர். அவரு பேசல. பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவது உள்துறை செயலாளர், ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி, சென்னை கமிஷனர், அதிகாரிகள் 5 பேர் உட்கார்ந்து பத்திரிகை நண்பர்களை பார்க்கறாங்க. அவங்க சொல்றாங்க, தமிழகத்திலே கடந்த 5 ஆண்டுகள்ல நடந்த கொலை 8008 பேர் தமிழகத்திலே 5 ஆண்டுகளிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகள் நடந்த ரேப் கேஸ், பாலியல் வன்கொடுமை 2080. தினமும் ஒருத்தருங்கம்மா 18 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தை, 18 வயசு கீழே இருந்தா போக்சோன்னு ஒரு சட்டங்கம்மா. 18 வயதுக்கு இருக்கக்கூடிய குழந்தை, எத்தனை குழந்தை நம்பிக்கை அங்க வந்திருக்கிறாங்க யோசிச்சு பாருங்கம்மா. மேடையின் மீது வந்து புகைப்படம் எடுத்துட்டு போறாங்க. குழந்தை நம்பிக்கையோடு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்பா அம்மாவும் நம்பிக்கையோடு அந்த குழந்தையை கூட்டு வந்திருக்கிறாங்க. பத்திரமா நம்ம வீட்டுக்கு கூட்டு போகணும். அந்த குழந்தைய நம்பிக்கையா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. அந்த குழந்தை பத்திரமா வரும். இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருங்க? அரசனுடைய பொறுப்பு. அதுக்கு தான் நம்ம சம்பளம் கொடுக்கிறோம், அதுக்கு தான் வரி பணம் கொடுக்கிறோம். நம்ம குழந்தைய பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசு. கடந்த 5 ஆண்டுகள்ல 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது நடத்தப்பட்ட குற்றம், நான் சொல்றது இதை மட்டும் நல்லா கேட்டுக்கம்மா, 39,900 குற்றங்கள். தமிழகத்திலே 18 வயசுக்கு கீழே குழந்தைகள் 39,900 பேர்த்தின் மீது குற்றம் நடத்தப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு நாளைக்கு 22 குழந்தையின் மீது 22 குழந்தை ஒரு நாள். அது பாலியல் வன்கொடுமையா இருக்கலாம், வேறொரு குற்றமா இருக்கலாம். குற்றம் 18 வயசு கீழே தனியா ஒரு சட்டம் வைத்திருக்கின்றார்கள், போக்சோ என்கின்ற சட்டம். எந்த லட்சணத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகின்றார்கள் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுங்கம்மா, சந்தி சிரிக்குது, சந்தி சிரிக்குது. முதலமைச்சர் அவரு திமுக காரங்களை மட்டும் கூட்டம் போட்டு பார்க்கிறார், பொதுமக்களை பார்க்கிறதே கிடையாது. நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதற்கு நம்பிக்கையோடு சுத்துறார்? திமுக ஆட்சிக்கு வரும், பூத் கமிட்டி மாநாடு திமுக உறுப்பினர், திமுக மகளிர் அணி மாநாடு, திமுக மாணவர் அணி மாநாடு. பொதுமக்களை பார்க்கறதே இல்லையே. கட்சிக்காரங்களை பார்த்தா கட்சிக்காரங்க என்ன சொல்லுவாங்க? ஐயா சூப்பர், ஐயா டூப்பர், ஐயா டாப்பர் சொல்லுவாங்க. பொதுமக்கள் அவ்வளவு கொலை வெறியில் இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை திரும்ப தமிழகத்திலே கொடுக்க கூடாது. 18 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தை பாதுகாப்பா இல்லை. ஒசூர்ல 2.5 வயசு குழந்தை பாதுகாப்பா இல்லை. 68 வயது மூதாட்டி பாதுகாப்பாக இல்லை. பாலியல் வன்கொடுமை என்பது சர்வசாதாரணமாக தமிழகத்தில் இன்னைக்கு தாங்கம்மா கூட்டு பாலியல் பலாத்கார கேங் ரேப் இன்னைக்கு தான் கேட்கிறோம். இதற்காகத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதுரையில், ஏன்னா இந்த தொகுதியில் நம்ம கூட்டம் லேட்டா நடத்துறதுக்கான காரணங்க, பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய பிரதமர் மோடி ஐயா வருகின்ற கூட்டத்திற்கு பொறுப்பாளராக அண்ணன் வேலுமணி அவர்கள் மதுரையில, திருச்சியில, மதுராந்தகத்துல அங்கெல்லாம் போய் பணி செய்து கொண்டிருந்தார். அதனாலதான் அண்ணனுடைய தொகுதியில பிரதமருடைய கூட்டம் நடத்தி முடித்த பிறகு அண்ணனுடைய தொகுதியில் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பெரியவருடைய ஆசீர்வாதத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். மதுரையில் நம்முடைய பிரதமர் சொன்னாங்க, புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் காலத்துல ஒரு பெண்ணின் மீது ஒரு கயவன் கை வைத்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. சொன்னது யாருங்க? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அப்படி கட்டுக்கோப்பாக இருந்த ஒரு மாநிலத்தில் பத்திரிகையை திறந்தாவே நெஞ்சம் பதை பதைக்கிறது.
17 வயசு குழந்தைங்க 495 மார்க் 500க்கு. அந்த குடும்பத்தில் அந்த பாப்பா அதை விட என்ன செய்ய முடியும் நீங்க சொல்லுங்க. அந்த வறுமையை ஒரு தலைமுறையில் அந்த பாப்பா மாத்தி இருப்பாங்க. சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்துல சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பாதுகாப்புக்காக இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு பொறுப்பு அமைச்சர் யார்? யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? செந்தில் பாலாஜி 10 ரூபாய் வாங்கி கைது செய்யப்பட்டு புலால் சிறைக்கு 400 நாள் போனாரு அண்ணன் முத்துசாமி. முத்துசாமி அவர் கிளம்பிட்டாரு, யாரு பொறுப்பு அமைச்சர்னே தெரியாது. ஆனால் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் 2016 இருந்து 21 அதற்கு முன்பும் இருந்த பொழுது கோயம்புத்தூருக்குன்னு ஒருத்தர், பிரச்சனைனா ஒருத்தர், சொன்னா தீர்வு ஒருத்தர். கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் பகுதியினுடைய முன்னேற்றம் மட்டுமல்ல, அது சிங்கரல்லூராக இருக்கட்டும், கவுண்டபாளையமாக இருக்கட்டும், சூலூராக இருக்கட்டும், கோயம்புத்தூருடைய வடக்கு தெற்கு பகுதியாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இது வளரணும். அப்பதான் உங்க குழந்தைங்க தொண்டாமுத்தூர்ல இருந்து கோயம்புத்தூருக்குள்ள போனா ஐடி பார்க்ல வேலை கிடைக்குங்கம்மா. அப்ப அந்த பகுதி வளரணும். உங்க குழந்தைங்க நல்லா படிச்சு மருத்துவ கல்லூரிக்கு இலவசமா போய் சேரணும். அதனால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்துல இந்தியாவிற்கு எங்கேயும் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்துக்கு நம்ம 11 கொடுக்கலீங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு 11 கொடுக்கல. தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது 11 மருத்துவக் கல்லூரி ஒரே நாளில் இங்க கொடுத்தோம். மோடியை பொறுத்த வரைக்கும் என்னங்க, எந்த மாநிலத்தில் மத்திய அரசுடைய திட்டத்தை நல்லா செயல்படுத்துறாங்களோ அதிக நிதி அந்த மாநிலத்துக்கு கொடுப்போம். அது மக்களுக்கு போய் சேரும். இன்னைக்கு பிரதமர் ஐயா திருச்சியில சொல்றாங்க, எனக்கு எல்லா ஏழை மக்களுக்கும் வீடு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆசை. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் வீடு கொடுக்கணும். அதே துறையினுடைய மந்திரி அண்ணன் இருந்தார் 5 வருஷம். ஆனா பிரதமர் அவர்கள் திருச்சியில சொல்றாங்க, தமிழகத்தில் மட்டுமே மத்திய அரசு கொடுக்கக்கூடிய வீட்டு திட்டத்தை ஏன் முடக்கி வைக்கிறீங்க முதலமைச்சர் அவர்களே? உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்கலாம், அது வேற. மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பிரச்சனை இருக்கலாம், அது வேற. ஆனா மத்திய அரசு தமிழக மக்களுக்கு வீடு கொடுக்க வேண்டும் என்று கிராமப்புற மக்களுக்கு கொடுக்கும் பொழுது எதற்காக முடக்குகின்றீர்கள் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சியில பேசிட்டு போறாங்க. அதனால்தான் எங்களுடைய ஆசை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், தலைவர்கள் மேடையின் மீது நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த தெருமுனை பிரச்சார கூட்டம் போடுவது, மத்திய அரசுடைய திட்டங்கள் தங்கு தடை இல்லாம மக்களுக்கு வந்து சேரணும். மாநிலத்தில் அதற்கான ஒரு ஆட்சி வரணும். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறணுங்கம்மா. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுபடியும் முதலமைச்சரா வரணும். 4 ஆண்டுகள் அவருடைய 4.5 ஆண்டுகள் முதலமைச்சரா பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு பாரத பிரதமர் அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். பாரத பிரதமர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், இந்தியாவில் எத்தனை தலைவரை பார்க்கிறாங்க. பிரதமருடைய உத்தரவு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு, தலைவர்களுக்கு, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் முதலமைச்சராக 2026 பொறுப்பேற்கணும். திட்டங்கள் தங்குதடை இல்லாம வரணும். அதற்குத்தான் நம்ம எல்லோரும் உழைக்கிறோம், பொதுமக்களை பார்க்கிறோம். இன்னைக்கு திமுக காரங்கம்மா பொய் சொல்றக்கே ஒரு கூட்டம் இருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டம். பொய் சொல்றக்கு எதை சொன்னாலும் மாத்தி பேசுவாங்க. எதை சொன்னாலும் டெல்லி இந்த எலெக்ஷன் தமிழ்நாட்டுக்கான எலெக்ஷன். தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சர் என்பதற்கான தேர்தல், தமிழ்நாட்டில் யார் சட்டமன்ற உறுப்பினர் என்பதற்கான தேர்தல். டெல்லியில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் தமிழகம் முன்னேற வேண்டும், நிதி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. வரி பணத்தை இங்கே அனுப்ப வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஊழல் இல்லாம ஆட்சி நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க இருக்குதுங்கம்மா. இன்னைக்கு பாருங்க, பெண்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்தோம். தப்பில்லைங்கம்மா, உங்க பணம் உங்களுக்கு வந்துச்சு, தப்பே இல்லை. அசாம்ல நேத்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஹிமந்த பிஸ்வாஸ் நேத்து 9000 ரூபாய் கொடுத்தார். 9000 ரூபாய் ஒரே நாள்ல அசாம்லுடைய எல்லா மகளிருடைய வங்கி கணக்குக்கு 9000 ரூபாய். ஏன்னா அசாம்லயும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. 4 மாதத்துக்கு 4000. நமக்கு பொங்கல் இருப்பது போல அசாம்ல பிகுக்கு 5000. ஒரே நாள்ல முதலமைச்சர் சொன்னார் 9000. நம்ம அசாம்ல தடுத்தமாங்கம்மா, எங்கேயும் தடுக்க மாட்டோம். நாம் எதற்கு தடுத்து போகின்றோம்? மக்களுடைய வரிப்பணம், மக்களுக்கு வர வேண்டிய பணம். 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது நம்முடைய நிதியமைச்சர் பிடிஆர் 2 வாட்ச் கட்டியிருப்பார். 2 வாட்ச் பிடிஆர் 2 வாட்ச் கட்டியிருப்பாரு. சரி, அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு, மக்களுக்கு வேலை செய்யணுங்கிறதுக்காக 2 வாட்ச். இதுல டைம் தப்பா இருந்தா கூட இதுல சரியா இருக்கும். சட்டமன்றத்தில் அண்ணன் எடப்பாடி அவர்கள், அண்ணன் வேலுமணி அவர்கள், அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், வானதி அக்கா சட்டமன்றத்தில், அண்ணே பிடிஆர் அண்ணே ஆட்சிக்கு வந்தோடனே முதல் மாசத்துல 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்க. 3 மாசம் ஆட்சி எப்ப கொடுப்பீங்க? 5 மாசம் ஆட்சி எப்ப கொடுப்பீங்க? 10 மாசம் ஆட்சி எப்ப கொடுப்பீங்க? 15 மாசம் ஆட்சி எப்ப கொடுப்பீங்க? மதுரையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வாட்ச் எடுத்து பார்த்தார். சொன்னோம், ஆனா எப்பன்னு சொன்னமா அப்படின்னாரு. அன்னைக்கு பிஞ்ச செருப்பு இல்லைங்கம்மா, பிஞ்ச செருப்பு அன்னைக்கு இல்ல. நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல் நாளில்
1000 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னவர்கள் இந்த தலைவர்கள் எல்லாம் கூட்டம் போட்டு பிரச்சனை பண்ணி 29வது மாசத்துல 1000 ரூபாய் கொடுத்தாங்க. 29வது மாசம் முதல் 28 மாசம் 1000 ரூபாய் கிடையாது. அப்ப இந்த 32 மாசம் நீங்க 1000 ரூபாய் கணக்கு போட்டா 32,000. ஏன்னா நீங்க எல்லாருமே படிச்சவங்க, டான் கணக்கு போடுறவங்க. 32,000 ரூபாய் மாசம் 1000 ரூபாய். உங்களுக்கு நியாயமா 60,000 வந்திருக்கணும். 32,000 பொங்கலுக்கு மொத்தமா அவங்க கொடுத்தது 5,000. ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா 37,000. அவங்க கொடுத்த பணமே 37,000. 5 வருஷங்கம்மா 1825 நாள் இருக்கு. வருஷத்துக்கு 365 நாள். 5 வருஷம் 1825. அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? 37,000. 1825 நாள். ஒரு நாளைக்கு 20 ரூபாய் கொடுத்தாங்க. 20 ரூபாய் பாருங்கம்மா, ஒரு நாளைக்கு 20 ரூபாய் கொடுத்தாங்க. சரி, கடன் எவ்வளவு வாங்கினாங்க? கடன் ஆட்சிக்கு வந்த பொழுது தாய்மார்கள் இங்க இருக்கிறீங்க, ஒரு ரேஷன் அட்டையின் மீது 2,10,000 ரூபாய் கடன் இருந்துச்சு ஆட்சிக்கு வந்த பொழுது. அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்சியிலிருந்து வெளியே வந்த பொழுது 1952 சுதந்திரத்திற்கு பிறகு தொடர்ந்து தேர்தல் நடக்குது. 2021 ஆட்சியிலிருந்து வெளியே வரும் பொழுது 4,5 லட்சம் ரூபாய் கடன். எல்லா மாநிலத்துக்கு கடன். அது எத்தனை வருஷங்க? 50லிருந்து 2021 வரைக்கும் 5 ஆண்டுகள்ல 6 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் கடன். 10 லட்சம். அப்ப ஒரு ரேஷன் அட்டையின் மீது இன்னைக்கு கடன் எவ்வளவுங்க? 4,82,000 ரூபாய். ஆட்சிக்கு வந்த பொழுது ரேஷன் அட்டையின் மீது இருந்த கடன் 2,10,000. ஆட்சியை விட்டு திமுக போகும்போது 4,82,000. அப்ப எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க 5 வருஷத்துல? ஒரு ரேஷன் அட்டையில 2,70,000 ரூபாய். ஒரு ரேஷன் அட்டையின் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில 2,70,000 ரூபாய் கடன். ஒரு நாளைக்கு எவ்வளவுங்கம்மா? 1825 நாள், 5 வருஷம். ஒரு நாளைக்கு 150 ரூபாய் கடன். அம்மா, இது பேரு தான் கருணாநிதித்தனம். யாராவது கருணாநிதித்தனம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான். 20 ரூபாயை கொடுத்து 150 ரூபாயை புடுங்கிறது. அப்ப என்ன ஆட்சி நீங்க நடத்துனீங்க? 20 ரூபாய் கொடுத்து விட்டு ஒரு நாளைக்கு 150 ரூபாய் கடன் வாங்கி விட்டு மக்களை எல்லாம் கடன்ல தள்ளிட்டு. அம்மா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், சபரீஷனுக்கும் ரேஷன் கார்டுல 2,70,000 தான் கடன். முன்னாடி இருக்கக்கூடிய என்னுடைய தாய், கூலி வேலை செய்யக்கூடிய என்னுடைய தாய், அவருக்கும் 2,70,000 தான் கடன். என்னங்க நியாயம்? கொள்ளையடிக்கிறது நீங்க, குடும்பாட்சி பண்றது நீங்க, வசூல் பண்றது நீங்க, கமிஷன் வாங்குறது நீங்க, ஆனா கூலி வேலை செய்யறது நாங்க. ஆனா கடன் உங்களுக்கும் அதே கடன், எங்களுக்கும் அதே கடன். இப்ப புரியுதுங்களாங்கம்மா? இதுக்கு ஒரு பேர் வேற வச்சிருக்கிறான், திராவிட மாடல் ஆட்சி. அதனால அருமை சொந்தங்களே, நம்முடைய தாய்மார்கள் நீங்க மனசு வைக்கணும். தாய்மார்கள் மனசு வச்சு எப்படி 9:30 மணிக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று இருக்கின்றீர்களோ, தாய்மார்கள் மனது வைத்தால் தமிழகம் முழுவதுமே ஒரு பெரிய புயல். இவ்வளவு ஏமாத்திட்டு இன்னும் வெக்கமே இல்லாம வந்து நாங்க 2,000 ரூபாய் கொடுப்போம். நீ 1000 சொன்னதுக்கே 28 மாசம் ஆச்சு. நீ 2,000 சொன்னா 100 மாசம் ஆகும். இன்னைக்கு நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க, நாம் ஆட்சிக்கு வந்தா முதல் நாள் முதல் கையெழுத்து சகோதரிகள் தாய்மார்களுக்கு 2,000 ரூபாய் வங்கி கணக்கு. இன்னைக்கு திமுக கேட்கிறான், கொடுப்பீங்களா? அண்ணே, மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கு, சிவசேனா நம்மளோட இருக்கிறாங்க, ஆர்பிஐ கட்சி நம்மளோட இருக்கு. தேர்தலுக்கு முன்பு சொன்னோம், நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே 2,100 ரூபாய் கொடுப்போம். ஆட்சிக்கு வந்து முதல் நாள் மகாராஷ்டிராவில் தேவேந்திர பட்னவிஸ் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்து சகோதரிகளுக்கு 2,100. 28வது மாசம் இல்லைங்கம்மா, 27வது மாசம் இல்ல, முதல் மாதம். சொன்னால் செய்யக்கூடியது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது நமக்கு கரண்ட் பில்லு ஏறியாச்சு, பால் விலை ஏறியாச்சு, கேபிள் விலை ஏறியாச்சு, சொத்து வரி ஏறியாச்சு, எல்லாத்தையும் ஏறியாச்சு. விவசாயிகள்கிட்ட கோவணம் மட்டும்தான் இருக்குது, நடுத்தர குடும்பத்துக்கிட்ட சட்ட வேட்டி மட்டும்தான் இருக்கு, எல்லாத்தையும் உருவிட்டானுங்க இன்னைக்கு. அதனால்தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குடும்பத்திற்கு நீங்க வரி கட்டி கட்டி கட்டியே மாஞ்சு போயிட்டீங்க. ஒரு குடும்பத்திற்கு உதவித்தொகை 10,000 ரூபாய் ஆட்சிக்கு வந்த உடனே வங்கி கணக்கு அனுப்பிச்சது. இது யாரும் யாருக்கு இலவசமா கொடுக்கலீங்கம்மா, உங்க பணத்தை உங்களுக்கு அரசு கொடுக்கிறான். யோசிச்சு பாருங்க. அதனால திமுக காரன் யாராச்சும் வந்து நான் 1000 ரூபாய் கொடுக்கிறேன், 2,000 ரூபாய் கொடுக்கிறேன்னா வீட்டுக்கு வெளியே பிஞ்ச செருப்பு இருக்கு, ஓடி போயிரு நீங்க சொல்லிருங்கம்மா, வேற எதுவுமே வேண்டாம். பெண்களுக்கு பாலியல் வன்கொடை, பெண்களுக்கு எதிரான குற்றம், அதை வந்து உங்களால
காப்பாற்ற முடியல, துப்பு இல்லை, இன்னைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எதற்காக நாம் இதெல்லாம் சொல்றாங்க அம்மா? இதை நம்ம ஏமாந்தரக்கூடாதுங்க அம்மா. பாருங்க, இன்னைக்கு தயாநிதி மாறன் சொல்றார். தயாநிதி மாறன் கருணாநிதி ஐயாவோட பேரன் ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்துருக்காரு. பக்கத்துல 10 ரூபா பாலாஜி உட்கார்ந்துருக்கார். தயாநிதி மாறன் சொல்றாரு, கோயம்புத்தூர்காரங்க குசுப்புக்காரங்க பக்கத்து ஊருக்காரங்களை கெடுப்பாங்களாமா. ஏயா உனக்கு ஓட்டு போடலினா ஓட்டு போடலின்னு சொல்லுங்க. எதுக்காக கோயம்புத்தூர் மக்கள் மீது அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? கோயம்புத்தூர் மக்கள் அவர்களும் நன்றாக வாழ்வார்கள், வந்தவர்களையும் நன்றாக வாழ வைப்பார். இது கோயம்புத்தூர் மக்கள். இதை அவங்க தாத்தா ஐயா கருணாநிதி அவர்கள் காமராஜர் ஐயாவை எதிர்த்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணும் பொழுது குமரியில சொல்றார். கன்னியாகுமரியில கருணாநிதி ஐயா, நெல்லை எங்கள் எல்லை, குமரி எங்கள் தொல்லைங்கிறாரு. ஏன்னா குமரியில காமராஜர் ஐயா இருக்காராமா, நாகர்கோவில் காமராஜர் ஐயா தொந்தரவு பண்றாராம். அதனால காமராஜர் ஐயா தொல்லை. இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், ஃபார்வர்டு பிளாக், இவங்கெல்லாம் தொந்தரவு. அமமுக இங்க தொந்தரவு. நெல்லை எங்கள் எல்லை, குமரி எங்கள் தொல்லைன்னு எப்ப கருணாநிதி சொன்னாரோ அப்பிருந்து குமரியை பொறுத்தவரை திமுக பக்கம் இல்லை. தேர்தல் கூட்டணினா திமுக காரன் காங்கிரஸ் சொல்லுவாங்க, இந்த பக்கமே நாங்க வந்துட மாட்டோம், நீங்க நின்னுக்குங்க, இந்த பக்கமே நாங்க வரமாட்டோம். 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. கன்னியாகுமரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய மாவட்ட செயலாளர் அதிமுக அவங்க ஜெயிப்பாங்க. மிச்ச இடத்துல காங்கிரஸ் ஜெயிக்கும், பிஜேபி நாகர்கோவில் நம்ம ஜெயிச்சிருக்கோம். திமுகவுக்கு வேலையே இல்லை. ஏன்? ரோஷமுள்ள குமரி மக்கள் சொன்னார்கள், எங்களை பார்த்து நீங்க என்ன சொன்னீங்க? நெல்லை உங்கள் எல்லை, குமரி உங்கள் தொல்லையான். இன்னைக்கு கோயம்புத்தூர் மக்களை பார்த்து குசும்புக்காரர்கள் பக்கத்தூருக்கு எடுப்பாங்கன்னு சொல்றவங்கள கோயம்புத்தூர் பக்கமே நீங்கள் விடக்கூடாது என்கின்ற அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் நான் வைக்கின்றேன். அன்பு சொந்தங்கள், கோயம்புத்தூருக்கு இன்னைக்கு தரம் வேண்டும், உலக தரம் வேண்டும். எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரும் பொழுது வரவேற்பதற்காக நான் நிற்பேன். அண்ணன் வேலுமணி அவர்கள் இருப்பாங்க. மோடி ஐயா என் பேரை சொல்வது அவருக்கு என்னைய தெரியுங்க ஐயா, அதே கட்சியில் இருக்க என் பேரை சொல்றாங்க. ஆனா வேலுமணி பார்க்கும் பொழுது ஹலோ மிஸ்டர் வேலுமணி என்று சொல்வார். எதற்கு அதை சொல்றார்? எதுக்கு அவர் பேரை சொல்றாரு? எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ கூட்டணி கட்சிகள் இருக்கு. ஆனா பிரதமர் அவர்கள் எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவருடைய பேரை ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய உழைப்பு அந்த தொகுதியினுடைய முன்னேற்றம் மட்டுமல்லங்க, பகுதியினுடைய முன்னேற்றம். அரசியலை பொறுத்தவரை அந்த மாதிரி தலைவர்கள் கிடைக்கும் போது பகுதி வளர்ந்துடும். ஐடி பார்க், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்க், மருத்துவக் கல்லூரி எல்லாம் வரணும். 5 ஆண்டுகளாக கோயம்புத்தூர்ல அதிமுக ஆட்சியில அண்ணன் தேங்காய் உடைச்சத இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா ரிப்பன் கட் பண்றாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லைங்க. தேங்காய் உடைச்சது அவங்க, ரிப்பன் கட் பண்றது ஸ்டாலின். அதனால நமக்கு வேண்டாங்க. இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி பலமாக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். மத்திய அரசு பலமாக நின்று கொண்டிருக்கிறது. நோக்கம் எல்லாம் எடப்பாடி அண்ணனுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம், வேறு எதுவும் மத்திய அரசு கிடையாது. நமக்கு என்னங்க, எங்களுக்கு ஒரு பேராசை இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயாவுடைய பேராசை என்ன? நம்ம திட்டம் ஏழை மக்களுக்கு போகணும். மாநில அரசு தடுக்க கூடாது. ஏழை மக்களுக்கு வீடா வாங்கி கொடுங்க, ஏழை மக்களுக்கு சுகாதார திட்டமா வாங்கி கொடுங்க. அதற்கு நமக்கு நல்ல ஒரு தலைவர் தேவைப்படுகின்றார். நல்ல ஒரு அற்புதமான கட்சி, மக்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய கட்சி வேண்டும். புரட்சி தலைவர் அவர்கள் எல்லாம் இருந்து இந்த இயக்கத்தை வளர்த்த ஒரு கட்சி வேண்டும். அந்த கட்சி இன்னைக்கு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமையை வகித்த அந்த கட்சி இன்னைக்கு இருக்கு. அதனால் உங்களுக்கு எந்த சந்தேகமும் எந்த சிந்தனையும் வேண்டாம். இன்னைக்கு இங்க அண்ணன் நிக்கிறாங்க, வரும்போது பார்த்த திமுக காரன் இடத்துல போஸ்ட் ஒட்டி வச்சிருந்தான். என்னங்க ஐயான்னு கேட்டேன். வெச்ச குறி தப்பாது அப்படின்னு போஸ்ட் ஒட்டிருக்கான் திமுக காரன். உங்களால உரியடிக்க சொன்னாவே பக்கத்து காட்டில் போய் அங்க உரியடிப்பாங்க. தொண்டாமுத்தூர்ல வந்து வெச்ச குறி தப்பாதுன்னு ஏன் போஸ்டர் காஸ்ட் வேஸ்ட் பண்ணி காசு ஒட்டுறீங்க? அதனால் 4வது முறையும் தொடர்ந்து இந்த தொண்டாமுத்தூர்ல திராவிட முன்னேற்ற கழகம் 4வது முறையும் திமுக இங்க தோக்க போகுது. அண்ணனுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரு சரித்திர வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற செய்து இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவை ஒரு பெரிய ஒரு பொறுப்புக்கு அனுப்பி கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தணும். ஏன்னாங்கம்மா, லோக்சபா தேர்தலில் நான் மக்களிடம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். எங்களுக்கு மரியாதை பிரச்சனை. மோடி ஐயா ஏர்போர்ட் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க, நிலத்தை கொடுக்க மாட்டாங்க. நிலத்தை கொடுக்கறான் 5 ஏக்கர் இல்ல, 5 ஏக்கர் கோர்ட் கேஸ் இருக்கு. அலைஞ்சு செருப்பு தான் தேஞ்சு போச்சு. மக்களிடம் நாங்கள் பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அண்ணன் வேலுமணி அவர்கள் வந்த பிறகு நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி ஒன்னொன்னா நிறைவேற்றிக்கிட்டே வரணும். மத்திய அரசு தயார்,
மாநில அரசு ஃபைல் அனுப்பலின்னு எப்படிங்கம்மா கொடுக்கறது? வந்தே பாரத் ட்ரெயின் கோயம்புத்தூர் கொண்டு வரணும். அவ்வளவு குழந்தைங்க பெங்களூர்ல இருக்கிறாங்க. ஒரு ட்ரெயின் பத்தாதுங்கம்மா, 3 ட்ரெயின் வேணும். ஆனா இங்க இருக்கிறவங்க கொஞ்சமாச்சு கண்ணை காட்டணும். கோயம்புத்தூர் விமான நிலையத்தை விஸ்தாரப்படுத்தணும். இங்க இருக்கிறவங்க கண்ணு காட்டணும். கோயம்புத்தூருக்கு மத்திய அரசுடைய திட்டங்களை அவ்வளவு கொண்டு வரும். இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமகனோ இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரோ கண்ணு காட்டணும். எங்களுக்கு இருக்கக்கூடிய பேராசை மத்திய அரசுடைய திட்டத்தை கோயம்புத்தூர் கொண்டு வரணும், கோயம்புத்தூரை வளப்படுத்தணும்.